அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். ஆனி மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 3இல் புதன், 4இல் குரு சுக்கிரன், 5இல் கேது, லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். விரய ராசியில் 7 சனியில் சந்திரன், சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை பரவாயில்லை. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். 2இல் உள்ள சூரியன் அவர் மாறி வேறு இடம் செல்லும் வரை சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ண நோய்கள், சரும நோய்கள் தங்களுக்கு வரலாம். கண் பார்வையில் எரிச்சல், சளி, இருமல் போன்றவை வரலாம். கூடுமானவரை வெயிலில் அலைவதை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பணி சுமை அதிகரிக்கும். உழைப்பு அதிகம். அதிக உழைப்பினால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தங்களுக்கு கீழே உள்ள ஊழியர்களால் தங்களுக்கு சிறு சிறு அவஸ்தைகள் உண்டாகக்கூடலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். 7 சனியில் விரய சனி என்பதால் தொழில் லாபம் குறைய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நேரடி கண்காணிப்பு தங்களுக்கு தேவை. கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் தங்களுக்கு தடங்கள், தாமதம் உண்டாகலாம். பல தயாரிப்பாளர்களுக்கு அதிக அளவில் கடன் வாங்க வேண்டாம். ஏனென்றால் 7 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு லாபங்கள் உண்டாகும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலங்கள், அயல் நாடுகளுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன், செவ்வாய் ஓரளவு அனுகூலமாக சஞ்சாரம் செய்வதால் மன மகிழ்வு கொள்வீர். உடலில் பூரிப்பு கொள்வீர்கள். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான கிரக நிலைகள் காட்டுகின்றன. பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கலாம். நார்மல் டெலிவரி உண்டாகும். ஆகவே அன்பர்களே, ஆனி மாதம் பரவாயில்லை. உடல் நலனில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குங்கள். நன்மைகள் அனைத்தும் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.